ஹாய் ஹலோ வெல்கம் டு பபிள்ஸ் சேனல்ஸ் வியூவர்ஸ். ஸோ நம்ம ஓடி ஓடி உழைக்கணும், தேடி தேடி ருசிக்கணும் அப்படின்ற கான்செப்டில் நம்ம வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான எங்கெங்கெல்லாம் சூப்பரான சாப்பாடு கடை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா நீங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு நான்வெஜ் ஹோட்டல்ஸ் தான் இந்த எபிசோட் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஹோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நாகர்கோவிலில் அமைந்திருக்கிற பிரபு ஹோட்டல் அப்படின்ற ஹோட்டல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து உள்ளார போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, சூப்பரான ஒரு நான்வெஜ் மீல்ஸு எல்லா வெரைட்டிஸோட நம்ம பிரபு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரலாம். வாங்க சார். இந்த ஹோட்டல் எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகர்கோவிலில் மையத்தில் சிறப்பாக அமைந்திருக்கிறது மணிமேடை. அந்த மணிமேடை பக்கத்தில் அமைந்திருக்கிறது தான் இந்த பிரபு ஹோட்டல். ஸோ நீங்கள் வந்து வடச்சேரி பஸ் ஸ்டாண்டு இல்லை மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு, ஸோ இங்கேருந்து வரணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த ஊரில் வந்து மையத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் அந்த மணிமேடை. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் நம்ம இந்த பிரபு ஹோட்டல்ஸ். இந்த ஹோட்டலில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, டைமிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹோட்டலில் பார்த்தோம்னாக்கா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த இங்கே இருக்கிற நான்வெஜ் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து அதை மட்டன் பிரியர்கள்லாம் இங்கே வந்தாங்கன்னாக்கா ஒரு கட்டலாம். அந்த அளவுக்கான நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹோட்டலை பற்றி, இந்த ஹோட்டலோட ஹிஸ்ட்ரி என்ன, இந்த ஹோட்டலில் என்னென்ன டைமிங்ஸ் அப்படிங்கிறத இங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் வள்ளிநாயகம். ஸோ இந்த ஹோட்டல்ஸ் வந்து தொடங்கி எவ்வளோ ஆண்டுகள் ஆகுது? இது ஒரு 1975 வருடம் எங்கள் பெரிய முதலாளி திரு பாலையானாடா இருப்பாங்க. அவங்களால ஒரு வாடகை கட்டடத்தில் இங்கேருந்து 100 அடி தூரத்தில் துவக்கப்பட்டது. அதன் பிறகு எங்களது முதலாளி, நாங்கள் அன்புடன் அண்ணாச்சி நாளைக்கு எங்கள் முதலாளி கல்லூரி படிப்பை முடித்ததும் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த கடையை தொடர்ந்து நடத்த ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய அயராத உழைப்பாலும் முயற்சியினாலும் இந்த பில்டிங் சொந்தமாக வாங்கப்பட்டது. இந்த பில்டிங் வாங்கப்பட்டு இந்த 26 வருடமாக தொடர்ந்து நாகர்கோவில் முதன்மை ஹோட்டலாக எங்களது அதே தன்மையுடனும் அதே சுவையுடனும் அதே உபசரிப்புடனும் நடத்தப்பட்டு முன்னிலையில் இதுவரை இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஹோட்டலில் பார்த்தோன்னா வெஜ் உண்டு, நான்வெஜ் உண்டா சார்? வெஜ் கிடையாது. வெஜ் கிடையாது. ஸோ இங்கே வந்தீங்கன்னாக்கா ஒன்லி நான்வெஜ் வெரைட்டிஸ் மட்டும்தான் இருக்குது, வெஜ் கிடையாது. ஸோ நான்வெஜ்ஜில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது சொல்லுங்கள். நான்வெஜ்லன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரியாணி போடுறோம், புரோட்டா, கோதுமை புரோட்டா, கொத்து புரோட்டா, எல்லாம் கொத்து புரோட்டாலே சிக்கன், மட்டன், எக்கு, எல்லா வெரைட்டிஸ் இருக்கும். அப்புறம் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சாப்ஸு, காடை பொரிப்பு, பிராய்லர் கோழி வகைகளில் மீன் போடுறோம். மீன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தட்டுப்பாடு காலத்தில் இருந்தாலும் சரி, மீன் பிடி தடைக்காலமாக இருந்தாலும் சரி, நாங்கள் எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி வஞ்சிரோன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர்ல எல்லாம், இங்கே நெய் மீன் சொல்லுவோம். அந்த மீனை தான் கண்டிப்பாக போடுவோம். மேக்சிமம் 99.99 வரைக்கும் நெய் மீனை கொண்டு வந்து போடுறதுக்கு தான் நாங்கள் அயராது பாடுபட்டு அந்த மீனையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது எங்களுடைய தனிச்சிறப்பு. அடுத்து பார்த்தோன்னா இந்த நாட்டுக்கோழி, இந்த மட்டன், இதெல்லாம் வந்து எப்படிங்க? இந்த நாட்டுக்கோழின்னா கூட நம்ம கடையில் வாங்குறது இல்லை, இந்த மட்டன் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்தா இல்லை உங்கள் ஓனாக அதை இங்கே ப்ரிப்பேர் பண்ணதை எப்படிங்கிறது? நாங்கள் இது ஒவ்வொருக்கும் கான்ட்ராக்டர் வச்சிருக்கோம். அந்த கான்ட்ராக்ட் மூலமாட்டு அந்த மீன் எடுத்துக்கு வருவோம். நாட்டுக்கோழி பார்த்தாலும் சரி, சிக்கன் ஃப்ரைன்னு சொல்லிட்டு கோழி ரோஸ்ட்டு இதுவாக இருந்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் சரி, இது தினசரி மார்க்கெட்டில் என்ன ரேட்டு கிடைக்குதோ அதன் அடிப்படையில் தான் விலை போடுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படி சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கோழி சாப்ஸாக இருந்தாலும் சரி, சிக்கன் ஃப்ரையாக இருந்தாலும் சரி, ஒரு கோழியை 4 பீஸாக போடுறது தான் எங்கள் கடையினுடைய தனிச்சிறப்பு. அப்போ கோழி விலை பெரிய கோழியாக இருந்தாலும் 4 பீஸ் போட்டாலும் கோழி விலை அன்றைய மார்க்கெட் ரேட்டு 2 ரூபா 3 ரூபா கூடும். சின்ன கோழியாக இருந்தாலும் அதுவும் 4 பீஸ் தான், அன்னைக்கு குறையுது வாய்ப்பு. இதெல்லாம் தினசரி விலைகளாக நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். இது குமரி மாவட்டத்தை சார்ந்த எங்க கடைக்கு வரும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ நான் வந்து ஒரு 15-16 வருஷமாக இந்த ஹோட்டலோட ஒரு பிஸ்னஸ் விஷயமா வரப்போ ஒரு நிறைய இடத்துல வந்திருக்கேன். ஸோ ஆயில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிலலாம் அந்த ஹைஜீனிக் விஷயத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹோட்டலோட ஹைஜீனிக் நாங்கள் எல்லா பொருளுக்கும் தயாரிக்கிற ஆயில் இருந்து ஒரே ஆயில் தான் கடலை எண்ணெய். கடலை எண்ணெய்ங்கிறது விருதுநகர்லேருந்து தயாரிக்கப்பட்ட கடலை எண்ணெய் தான் தயாரிக்கிறோம், போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் கூட சிறு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா இன்னொரு கம்பெனி கடலை எண்ணெய் எடுத்து அவங்களுக்கு நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இது சரியில்லை, இந்த தடவை எண்ணெய் பொங்குது, எண்ணெய் சரியில்லைன்னு நாங்கள் உடனே கடிதம் எழுதி அனுப்பி மாற்றி இப்படி 2-3 கம்பெனி வச்சுருக்கோம். ஆனால் எப்படி மாற்றி எடுத்தாலும் கடலை எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், வேறு எண்ணெய்கள் எங்கள் கடையில் கிடையாது. டிஃபன் வெரைட்டிஸ் என்னென்ன? டிஃபன் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு அப்புறம் தான் டிஃபன். இன்னொன்று சொல்லணும்னா, எங்கள் கடை மார்னிங் 11:30 தான் ஓப்பன் பண்ணுறோம். மார்னிங் டிஃபன் கிடையாது. ஏன்னா எல்லாமே கடையை சுத்தம் பண்ணி எல்லாம் தயார் பண்ணி 11:30 ஓப்பன் பண்ணி மத்தியானம் 3:30 மணிக்கு கடையை அடைக்கப்படுகிறது. 3:30 மணிக்கு அனைத்து ஊழியர்களும் நாங்கள் எல்லோரும் ஒன்று போல உட்கார்ந்து சாப்பிட்டு நன்றாக ரெஸ்ட் எடுத்து அதன் பிறகு 10 பணியாளர்கள் கீழே வந்து அவ்வளவு சுத்தம் செய்து ஒரு ஸ்மெல் கூட இல்லாமல், ஒரு எண்ணி ஹோட்டல்ல ஒரு சின்ன ஸ்மெல் இருக்கும், அது எங்க கடையில்
ஒரு ஸ்மெல் கூட இருக்காதுன்னு சொல்றதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறோம். அதெல்லாம் கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுறோம். 6 மணிக்கு ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா இடியாப்பம், ஆப்பம், புரோட்டா, கோதுமை புரோட்டா, கொத்து புரோட்டா, பிரியாணியும் இரவு வரை தொடரும். அதற்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா சைவம் எதுவுமே சைவத்துக்கு சில கஸ்டமர்களுக்காக வேண்டி சென்னா மசாலா, கோபி மஞ்சூரியன் சில ஐட்டம் சைடில் வச்சுருக்கோம். அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா சைவ கஸ்டமருக்காக அல்ல. ஒரு 5-6 பேர் குரூப் வரும்போது அதில் ஒரு நபர் சைவமாக இருப்பாங்க. அவங்க மனசு சங்கடப்படக்கூடாது, அவங்களும் சாப்பிடணும், நம்ம கடைக்கு வந்து அவங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக அதை ஒரு 3 வெரைட்டிஸ் வச்சுருக்கிறோம். தோசை இட்லி கிடையாது, தோசை இட்லி கிடையாது, சட்னி சாம்பார் வெரைட்டிஸும் கிடையாது. நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்து வடிவேல் சொல்கிற மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படியே முருவலாக ஒரு தோசையை கொண்டு வாங்கன்னு கட்டாயமே கிடைக்காது. ஏன்னா இந்த ஆரம்ப காலகட்டத்திலே இந்த ஹோட்டலில் இட்லி தோசை வெரைட்டிஸ் கிடையாது. அதேமாரி பார்த்தோம்னாக்கா இட்லிக்கு சட்னி, இட்லி தோசை இல்லாதங்கிறப்போ சட்னி சாம்பாருக்கு வேலையே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஹோட்டலோட டைமிங் ஈவினிங்கோட அந்த ஒரு மார்னிங் 11:30 to 3:30, ஈவினிங் ஷார்ப்பாக 6, நைட் 10 o'clock ரோஸ்ட். நானே பார்த்துருக்கேன் இந்த ஹோட்டலில் பார்த்தோம்னாக்கா கரெக்டாக 10:15 லாஸ்ட் ஆர்டர், அதாவது கடை க்ளோஸ்னாக்கா நீங்கள் 10:20 வந்தால் கூட இந்த ஷட்டரை வந்து அவங்க திறக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா அந்த ஒரு டைமிங்கை வந்து கீப் அப் பண்ணுறதுல இந்த ஹோட்டல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதேமாரி பார்த்தோம்னாக்கா அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, இங்கே வந்து சாப்பிட்றது, ஸோ அந்த மாதிரியான பெர்மிஷன் அந்த மாதிரி ஆட்களுக்கு அலோடு கிடையாது ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபேமிலிக்கு பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து மேலே வந்து உங்கள் ரூஃப் ரெஸ்டாரண்ட்டும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோட இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான இடம் நாகர்கோயில் அப்படின்னாக்கா நம்ம பிரபு ஹோட்டலில் சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே இந்த வெரைட்டிஸ் எல்லாமே இதாக இருக்கும். ஸோ உங்கள் பிரியாணி பற்றி சொல்லுங்களேன், அதோட ரைஸ், அதோட மசாலாஸ் பற்றி. பிரியாணி பார்த்தீங்கன்னா நாங்கள் மற்ற கடைகளில் பாஸ்மதி யூஸ் பண்ணுவாங்க, நாங்கள் ஜீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதுனா எளிதில் ஜீரணம் ஆகிறதுக்கும் நல்ல சாப்பிட சுவையாகவும் அது இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தம் பிரியாணி போடுறோம். காலையில் பார்த்தீங்க தம் பிரியாணி போட்டுருக்கோம். அந்த மாதிரி மற்றபடி இப்படி காலையில் வர மசாலா ஐட்டம் அதுக்கு சரி விகிதத்தில் கலந்து எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம். சரி. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா இந்த ஹோட்டலில் வந்து லீவ், அதாவது விடுமுறை நாட்கள் அந்த மாதிரி ஏதாவது கண்களுக்கு 3 நாள், தீபாவளிக்கு 3 நாள். நீங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா நீங்கள் வந்து வருஷத்தில் எல்லா நாட்களும் திறந்திருக்கக்கூடிய இந்த பிரபு ஹோட்டலானது நீங்கள் வந்து தீபாவளிக்கு அந்த பொங்கல் அந்த டைமில் வந்தீங்கன்னா ஒரு 3 நாள் மட்டும், தீபாவளிக்கு ஒரு 3 நாளும் பொங்கலுக்கு ஒரு 3 நாள் மட்டும் லீவ் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மற்ற எந்த நாள் வேணாலும் இங்கே இந்த ஹோட்டலுக்கு வரலாம். ஸோ நீங்கள் வரணும்னா ஒரு நான்வெஜ் பிரியராக இருந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு கை பார்க்கலாம். அந்த அளவுக்கான வெரைட்டிஸான ஃபுட் எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்றது நம்ம அடுத்தது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு நல்ல சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அது வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், அதோட மட்டும் இல்லாமல் ஹைஜீனிக்காக இருக்கணும், நாம் கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒர்த்தாக இருக்கணும். இந்த பிரியாணி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இப்போ வந்து பார்த்தோன்னா சென்னை பிரியாணி, ஆற்காடு பிரியாணி, நம்ம தலப்பாக்கடை, அதாவது திண்டுக்கல் பிரியாணி, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தோம்னாக்கா இந்த நாஞ்சல் பிரியாணி இதுக்குன்னு வந்து ஒரு தனி சுவை இருக்குது. ஏன்னாக்கா இது வந்து கேரளா பிரியாணி இல்லாமல் நம்ம பிரியாணி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையான இருக்கிற ஒரு பிரியாணி. ஹாய், ஹலோ, வெல்கம் டு பெபிள்ஸ் சேனல்ஸ் வியூவர்ஸ். கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நிறைய அந்த மீன் சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அதுலேயும் இந்த கடல் உணவு வகைகள் அப்படிங்கிறது நாகர்கோவிலில் நிறைய கடைகளில் ரொம்ப சூப்பராகவே கிடைக்குது. இந்த மீன் சாப்பாடு நாகர்கோவில் எங்கே சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நாகர்கோவிலில் நம்ம டதி ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கிற அஜித் மெஸ். இங்கே வந்தீங்கன்னா சூப்பரான ஒரு மீன் சாப்பாடு சாப்பிட்லாம். ஸோ வாங்க அஜித் மெஸ் நாகர்கோவிலில் மீன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். அஜித் மெஸ் நாகர்கோவிலில் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஸோ நம்ம நாகர்கோவில் டதி ஜங்ஷன் பக்கத்தில் தான் இருக்குது இந்த அஜித் மெஸ். அதாவது நம்ம அந்த வேப்பமூடு ஜங்ஷன்லேருந்து டதி ஜங்ஷன் அல்லது நம்ம அந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து டதி ஜங்ஷனுக்கு வந்துட்டிங்கன்னா அந்த வடச்சேரி இறங்குற அந்த இறக்கத்தில் பேரின்ப தெரு அப்படின்ற ஒரு தெரு இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு சின்ன சந்து, அந்த சந்தில் ஃபஸ்ட்டு கடை தான் வந்து அஜித் மெஸ். ஒரு மத்தியானம் ஒரு 12 மணிக்கு அஜித் மெஸ்ஸுக்கு வந்தீங்கன்னா சூப்பரான ஒரு மீன் சாப்பாடு சாப்பிட்லாம். இங்கே வந்து பார்த்தோம்னா மெயின் டிஷ்ஷே வந்து மீன் தான், அடுத்து வைக்கிற அந்த ஃபிஷ்ஷு தான் வந்து மெயின் டிஷ்ஷு. சாப்பாடெல்லாம் வந்து மெயின் டிஷ்ஷே கிடையாது இந்த கடையில். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபிஷ் வந்து இந்த நம்ம அஜித் மெஸ்ஸில் இருக்குது. இந்த ஃபிஷ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நல்ல ஒரு கிரிப்ஸியாக அந்த டேஸ்ட் மசாலா எல்லாம் நல்லா கலந்த முள் இல்லாத சூப்பரான ஒரு மீனாக இருக்குது நம்ம அஜித் மெஸ்ஸில். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா 170 சார்ஜ் பண்ணுறாங்க.
இதே பார்சல் அப்படின்னாக்கா 180 வந்து பார்சலுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து வெறும் ஃபிஷ் மட்டும் வாங்கிக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஃபிஷ் வந்து 140 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிஷ் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். 12 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் தான் இங்கே வந்து நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட முடியும். ஏன்னா அதுக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோ கூட்டம் இருக்கும். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் கிடையாது, நைட்டு டின்னரும் எதுவும் கிடையாது. ஒன்லி மீன் சாப்பாடு, அது 12 to 2:30 வரைக்கும் தான். நம்ம இந்த அஜித் மெஸ்ஸுக்கு வந்த போது அந்த டைம் வந்து 2:30 3 o'clock இருக்கும். ஸோ அதனால் பார்த்தோம்னாக்கா அந்த லஞ்ச் வந்து முடிகிற டைமு. ஸோ அதனால் வந்து நம்ம வீடியோ பண்ணுறப்போ அது கூட்டம் இல்லை. ஸோ பொதுவாக பார்த்தோம்னாக்கா 12 o'clockலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌட் இருக்கிற இடம் தான் வந்து இந்த அஜித் மெஸ்.